எந்த தப்பு தண்டாவும் பண்றதுக்கு அப்புறம் எதுக்கு உங்களை கைது பண்ண வரானா? அவனை புதுசா டியூட்டியில ஜாயின் பண்ணா எந்த எழுச்சவாய் சௌந்தர்யா இந்த பையனர் மாறிக்கான் பார்க்கிறேன். எந்த மிஸ்டர் சௌத்ரி என் வீடு தேடி வந்திருக்கிறீங்க? ஸ்டேஷன்ல அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டாங்க, அதான் வீடு தேடி வர. இதுவரைக்கும் என் கோட்டைக்குள்ள எந்த போலீஸ் நுழைஞ்சதில்ல, இப்பதான் நான் நுழைஞ்சிட்டேன். அதுக்கு நீ என்ன தவிர யாருமே நுழைஞ்சதானே? இதுவே சொல்றேன். எங்க மாமியார்? போன வாரம் தான் மாமியார் வீட்டுக்கு போறேன், அங்க அடிக்கடி போறேன், மரியாதை இருக்காது. நான் மாமியார் வீடு சொன்னது போலீஸ் ஸ்டேஷன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் மாமியார் வீடு மாமியார் வீடு சொல்லுவீங்க? அங்க என்ன தலை தீவானிக்கு மோதிரம் போடுறாங்களா, இல்ல வரும்போது போகும்போதுலாம் கறி சோறு ஆக்கி போடுறாங்களா? என்னடா இதெல்லாம்? இப்படி கேவலமா சிரிச்சு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவர் அந்த என் கையில விலங்கு மாட்ட முடியாது. முடியாமையே வாங்கியிருந்தாலும் உன் கையில விலங்கு மாட்டாம போக மாட்டான். இப்ப முடிஞ்சா மாட்டிப்பாரு. இத தும்ப மாற்ற அளவுக்கு பெரிய விலங்கு கம்பெனி கையில கொடுக்கலையே. சுத்த விவரங்கள இருக்கிற கையில இருக்கிற குடத்தை கழட்டி அரஸ்ட் பண்ண வேண்டியது. இந்த குடத்தை கழட்ட எனக்கு கவர்மெண்ட்ல அதிகாரம் கொடுக்கல. இவர் அரஸ்ட் பண்ணதான் அதிகாரம் கொடுத்திருக்காரு. சப்பா மேட்டர் அவனை புடிச்சு உள்ள போட்டீங்க. அவன் வெளில வந்து உங்களை அடி அடி அடிக்க போறான். அவன் வர்றதுக்குள்ள எங்கேயாவது போய் ஒழிஞ்சு கோயில் தென்னை வாங்கி கொடுத்தவன். டெல்லி மாதிரி கத்தின்னு இருக்கா? எவனாவது சொம்பு எடுத்துன்னு பால் வாங்க வந்துடும். என்ன இது? எக்ஸசைஸ். மதியான நேரத்துல போலீஸ்காரன் கேள்வி நேரம் கிடைக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதுதான். அவன் உன்னை எவ்வளவு மொக்க பண்ணாலும் நீ திருந்த போறது இல்ல. இவ்வளவு ஜெயில இருந்தேன்னு நீங்க யாராவது வந்து என்ன பாத்தீங்களா? எனக்கு பார்க்கணும்தான்பா. ஆனா கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இதெல்லாம் பண்ணாதான் ஜெயிலுக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஒரு போலீஸ்காரனா இருக்கு, என்னால எப்படிப்பா இதெல்லாம் பண்ண முடியும்? உங்களால பண்ண முடியல பரவாயில்ல. எங்க அம்மா என்ன போலீஸ் அதிகாரியா? அவங்களாவது ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து என்ன வந்து ஜெயில பாத்துக்கலாம்ல. நோ மேக்னி ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு படம் பார்க்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடாம நீ ஜெயில எப்படி பாருங்க? உன் கூட இருந்தவங்க ரொம்ப நல்லவங்களாப்பா. இவன் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்குள்ள போறான். இவன் கூட நேரு காந்திலாம் தங்கறதுக்கு. இவனே ஒரு திருட்டு கொட்டு. இவன் கூட தங்கி இருக்கிறவங்களும் திருட்டு கொட்டாதான் இருக்கணும். ஏழைகளுக்கு இலவச ஆஸ்பத்திரி கட்ட திருந்தார். நாய கோலி விளையாடுறதுக்கும் பம்பர விளையாடுறதுக்கு திருந்தார். என்னைக்குமே குறுக்கு வழியில போகவே விட மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லித்தான் வீட்டுக்கு பின்னால இருக்கிற ஸ்கூல்ல குறுக்கு வழியில
வேண்டிய ஸ்கூலுக்கு 40 கிலோமீட்டர் சுத்திட்டு ஸ்கூல் முடியற நேரத்துல போனா படிக்க முடியும். வாட்ச்மேனோட சேர்த்து கேட்டை சாத்திட்டு வீடு தான் பிடிக்க முடியும். உங்க அப்பா உனக்கு எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். மறுபடியும் என்ன உள்ள போக சொல்றியா? பாசம் இல்லாத இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சௌத்திரிக்கு தலை குனிஞ்சு பழக்கமே கிடையாது. ஐ நெவர் பெண்ட் மை ஹெட். My dear son, twinkle, twinkle, little star, how I wonder what you want. Up above the world so high, like a diamond in the sky. போலீஸ்காரன் புள்ள திருடன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நீ பிறந்தையோ அன்னிலிருந்து நான் பெட்ல படுக்கிறது இல்லப்பா, தான் படுக்கிறேன். இவதான் என் பொண்டாட்டி. இங்க ஜோடி பொறுத்த நிகழ்ச்சியா நடக்குது. ஆளாளுக்கு இவதான் என் பொண்டாட்டி இவதான் என் பொண்டாட்டின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறீங்க. ஜெகன், என்னடா இந்த கழுத்துல மாலை? எந்த கடையில வாங்கின? பூவெல்லாம் தள்ளி தள்ளி கட்டியிருக்கானுங்க. லட்சுமி, கழுத்துல இருக்கிற மாலையை கேட்டு எந்த கடையில வாங்கினாலும் அந்த கடையில ரிட்டர்ன் பண்ணி காசு வாங்கிட்டு வரோம். பெத்த புள்ள மாலையை கழுத்தும்னா வந்திருக்கா, அவனை பூ தள்ளி இருக்கு, கடையில கொடுத்து காசு வாங்கன்னு பேசுறீங்களே, என்ன குடும்பம் தான் நீங்க? என் புள்ள எப்படி கண்டிக்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்படி திருட்டு தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு தெரியும் யாரும் அவனை கொடுத்தது? கோயில் இருக்கிறாரு ஐயரு, அவருதான் தைரியம் கொடுத்தாரு. எந்த காலத்துல ஐயர் தைரியம் கொடுத்திருக்கிறாரு? பிரசாதமும் தீர்த்தமும் தானே கொடுப்பாரு. அவரு கல்யாணம் பண்ணி வச்சு ஏமாத்திருக்காரு. இப்பவே மரியாதை அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. விட்டுட்டு வர, ஆனா இப்போ இல்ல, 7வது மாசம் கொண்டு போய் விட்டுட்டு வர. ஒரு போலீஸ்காரனை பார்த்து மாமான்னு கிண்டல் பண்றான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து மாமான்னு கிண்டல் பண்ணுவேன். மாமா மாமான்னு கூப்பிடாம எப்படிங்க மாமா கூப்பிடுதுங்க மாமா? என்ன மாமான்னு யாரும் கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் இந்த பயலுக்கு நான் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தேன். இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்துறதுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் லட்சுமி. அம்மா தான் வீட்டுக்கு விளக்கு ஏற்றி வச்சு ஆள் வரும்னு சொன்னாங்க. அதான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். விளக்கத்தை எலக்ட்ரிஷியனை கூட்டுவானா கடைசியில கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்குது. சரி விடுங்க, ஆனது ஆயிப்போச்சு. ஆனது ஆயிப்போச்சா? அது ஆட்டோல போச்சா? என்ன கோலம் கூட தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இப்போ இன்னும் கோலம் தெரிஞ்சா நீ அங்க போய் துணியை துவைக்க போற. ஏண்டா தாலி கட்டிய அதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பாத்தியா? நல்ல நேரம் தான் போன வாரம் கேபிள் டிவியில பாத்துட்டேன்னா இன்னொரு தடவை வேற பாக்கணுமா? கேலண்டர்ல போடுற நல்ல நேரத்துக்கும் கேபிள் டிவியில போடுற நல்ல நேரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கான் அவன் பையன். இந்த முட்டாள நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய. நீங்க 2 பேரும் நாளைக்கு பிச்சை எடுக்க போறீங்க. நாளைக்கு பிச்சை எடுப்போம், நாளைக்கு புது துணி எடுப்போம். இத கேட்க நீ யாரு? அவனுக்கு என்ன புச்சி இருக்குது, எனக்கு அவளை புச்சி இருக்குது. இதுக்கு மேல என்ன அடிக்க தொடர்பு வைத்தவன். உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு வேணா சொல்லு, அவளுக்கு ஒன்ன பிடிச்சிருக்குன்னு அவளை போய் சொல்லாது. இந்த பூமி தாங்க விடுங்க சௌதரி. ஏண்டா ஜெகன், 4 நாளா உனக்கு விரல்ல நகை சுத்தின்னு சொன்னீங்க, எப்படி நீ தாலி கட்டின? நகை சுத்தியோட தாலி கட்ட நான் இன்னும் முட்டாளா? கோயிலுக்கு வந்த ஒருத்தனை கூப்பிட்டு இவ கழுத்துல 3 முடிச்சு டைட்டா நான் தான் போட சொன்னேன். எவ்வளவு ஒருத்த தாலி கட்டிருக்கா, அவளை போய் உன் பொண்டாட்டி கூட்டு வந்திருக்க. நீ என்ன சொன்னாலும் இவன் தான் எனக்கு பொண்டாட்டி. இவனுக்கு எனக்கு இன்னைக்கு
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. முடிஞ்சா பாத்துக்கோ. பாப்பண்டா. ஏய், இது என்ன சந்திரமுகி ஸ்பெஷல் ஷோ? ஆளாளு பாக்குற அடிச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு என் மகனுடைய பிறந்த நாள். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் யாரோ நான் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா முக்கியமா ஐடியும் பேங்க் மேனேஜரையும் கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு சக்கரை நோய். கேக் சாப்பிட மாட்டாங்க. நான் தான் கூப்பிட்டுருப்பேன். இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல எந்த விதமான கலவரமும் நடந்துடக்கூடாதுன்னு ஐடியா வர சொன்னேன். பர்த்டே ஃபங்க்ஷன்ல வெடிகுண்டு கலவரமா நடக்க போகுது. மிஞ்சி போனா கேக்கு கழிச்சுப்பானுங்க. அதுவும் காலி ஆயிட்டா சைலண்டா போயிட போறானுங்க. ஐஜியே ஏதோ ஒரு பாதுகாப்பு வர சொன்னீங்க. ஓகே, பேங்க் மேனேஜர் எதுக்கு வர சொன்னீங்க? நான் ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லலையே. நீயே வந்து முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த பேங்க் மேனேஜர் எதுக்கு வர சொன்னீங்க? கேக் மீந்து போச்சுன்னா பேங்க்ல போட்டு வைக்கலாம்னு அவர் வர சொன்னேன். என்னங்க போடுறதான் போடுறீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்து போடுங்க. அப்பதான் அடிக்கடி எடுத்து சாப்பிட முடியும். அவசரப்பட்டு சேவிங்க கொண்டு கேட்க போடாதீங்க. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, 5 வருஷம் கழிச்சு அப்பதான் கேக்கு டபுள் ஆகும். 5 வருஷம் கழிச்சு கேக்கு டபுள் ஆகுதுடா. அத்த துண்ட வயிறு தான் டபுள் ஆகும். நீங்க போன கேட்கறதுக்கு என்ன மாதிரி ஐடியா கொடுக்கலாம் பத்தியா? டேய், நீ பேங்க் மேனேஜரா? பேங்க் வாசல்ல போகாதீங்கப்பா. உனக்கு தெரிஞ்சு எப்ப ஜெகன், நீ கேட்க விட்டுப்பா. பிறந்த நாளும் என்ன ஏன் வேலை வாங்குறீங்க? கேக்கு வாங்குற இடத்துலயே அது வெட்டி எடுத்து வரக்கூடாது. வாங்குற இடத்துலயே வெட்டி எடுத்துட்டு வரதுக்கு அது என்ன வாங்கிட்டாருப்பா? யாருக்கு பிறந்த நாளோ அவங்க தான் கேட்க வெட்டணும். அப்போ பேக்கரியில தினம் கேக்கு வெட்டுறவங்களுக்கு தினம் பிறந்த நாளா? பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டாதே. நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். மூடிட்டு சும்மா இரு. அவன் தான் ஏதோ கேனத்தனமா கேள்வி கேட்கறான்னா நீ ஓவரா ஃபீல் பண்றிய. நல்ல குடும்பம் தான் இது. என்னடா பாட்டுக்கு லீடு எடுத்து கொடுக்கறியா? நான் உங்க பொண்டாட்டி, நான் அசியலாமா? நோ, இந்த எஸ்பி சௌத்ரிக்கு கனவுதான் முக்கியம். பந்தபாஸ்துக்கு இடமே இல்லை. யோ, டான்ஸ் ஆடுற சாக்குல உன் பொண்டாட்டி தோல்ல ஒருத்தன் கை போட்டிருக்கான். அவனை அடிக்கிறதுக்காக அசையலாமான்னு கேட்கிறாங்க. கடமைதான் முக்கியம்னு டைலாக் பேசினீங்களா? மிஸ்டர் சௌத்ரி, யாரையும் அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி அரெஸ்ட் பண்றது? நீங்க மட்டும் அசையலாம். ஐயோ, பிறந்த நாள் அதுவா? குழந்தை கையில பிரேஸ்லெட் மாட்டுவாங்க. நீங்க விளங்க மாட்ட சொல்றீங்க. அப்படி என்ன தப்பிச்சு பையன்? இவன் பிறந்த நாளுக்காக நான் இவனுக்கு கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் இவன் திருடிருப்பான். நான் சந்தேகப்படுறேன். எப்படி இருந்தாலும் அவனுக்கு தானே கொடுக்க போறேன். இது அவன் திருடினான்னா நீ குத்தான்னா விட்டு போவிய. எஸ்பி சௌத்ரியை பொறுத்தவரைக்கும் திருட்டுனா திருட்டுதான். ஜென்டில்மேன் படத்துல அர்ஜுன் திருடுறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ண அவர் வீட்டுக்கே போனவன் இந்த எஸ்பி சௌத்ரி. போய் சொல்ற, அர்ஜுன் கூட நீங்க போட்டோ எடுக்கிறதுக்காக தானே அர்ஜுன் வீட்டுக்கு போனேன். ஏங்க, பார்ட்டில இத்தனை பேர் வந்திருக்காங்க. இவங்க யாரோ ஒருத்தர் திருடி இருக்காங்க. சார், டைம் ஆயிடுச்சு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நீ வாழ்ந்து கேஸ 2 வருஷம் இழுத்து அடிப்ப. அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க யார் சோறு வச்சு கொட்டுறது? ஏண்டா, கிஃப்ட் எடுத்துட்டு கொடுத்தேன்டா. அவர்தான் உங்களுக்கு கொடுக்க போறாருல. நான் திருடமா? எதுக்காக என் பேர சந்தேகப்படுறீங்க? நான் இவனுக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்டோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். It's a cost of 10,000. அது 50 பைசா கல்ல ஒன்றதான் இருந்தது. பாத்தியா? உண்மையை வரவேற்கிறதுக்காக தான் நான் 50 பைசா கல்ல ஒன்று 50,000 போய் சொன்னேன். ஐடி அரஸ்ட் him. என்ன அரஸ்ட் பண்ணு. ஊர்ல கலவரம் வெடிக்கும். கடலை உண்ட திருட்டு நாய் கட்சி தலைவர் மாதிரி பேசாம பத்தியா? மிஸ்டர் சௌத்ரி, எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்ட. உன்னை நான் தலைமுடிய வைக்க ஆட மாட்டேன். 3 அடி வாசப்படியா இருந்தாலும் இந்த எஸ்பி சௌத்ரி தலை குனிஞ்சு போக மாட்டேன். இப்படி தலை நிமிர்ந்து போவட்டா? மிஸ்டர் சௌத்ரி, உங்களை பத்தி டிபார்ட்மெண்ட்ல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கஷ்டப்பட்டு பிடிச்சு லாக்அப்ல போட்ட 2 ரவுடிங்கள நீங்க தப்பிக்க விட்டுருக்கீங்க. நோ சார், அவங்க 2 பேரும் கூட்ட உடைச்சு தப்பிக்கிறதா ரகசியமா பேசிக்கிட்டாங்க. அப்படி கூட்ட உடைச்சா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் 150 ரூபாய் லாஸ் ஆகும். அதனாலதான் கூட்ட கைட்டு பத்திரமா வச்ச தப்புதான். நீங்க தப்பிக்க விட்ட ரவுடிங்க எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? தெரியும் சார். அவனுக்கு தப்பிச்சு போறப்போ போயிட்டு வரணும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க சார். நன்றி கட்ட பசங்க. ஹலோ. ஓகே.
மிஸ்டர் சௌத்ரி, that is a bad news for you. ஜெமினி கணேசன் இறந்துட்டார். அது இல்ல மிஸ்டர் சௌத்ரி, உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. உங்க சுமதி இறந்துட்டார். கையெடுத்து கும்பிடுறான், தயவுசெய்து போயிருப்பா. மிஸ்டர் சௌத்ரி, எந்த கரிசன கருமம் முடிச்ச எச்சக்கலையோ பழத்தை தின்னுட்டு தோலை ஒன்று போட்டு வச்சிருக்கான். அது நான் தான்ப்பா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏமா என் கூட பேச மாட்டேங்கிற? உனக்கு முன்னாடி நாங்க வந்து நின்னுக்கிறோம், எங்ககிட்டே பேசல. இப்ப வந்து உங்ககிட்ட பேசணுமா? இல்லப்பா, நான் யூனிஃபார்மோட வந்தாத்தான் என்ன பார்த்து பயப்படுவான். இப்பத்தான் நான் யூனிஃபார்ம் இல்லாம வந்திருக்கேனே. பேச சொல்லுப்பா. இத்த கைட்டு நீ வெறும் உடம்போட வந்தா கூட அது பேசாது. என்னப்பா சொல்ற? ஏய், செத்து போனது பூனை குட்டில, அதுகிட்ட போய் பேசு பேசுன்னு தொந்தரவு பண்ணுகிறேன். என் சுமதி இன்னொரு தடவை பூனை குட்டின்னு சொன்னாங்க. ஏய், பூனை குட்டின்னு சொல்லாம அவன குட்டி அப்படி நான் சொல்றேன். சுமதியை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? வந்தாலும் எனக்காக தூங்காம கண் விழிச்சு காத்திருப்பான். ஏன் இருக்க மாட்டேன்? நீ லேட் நைட்டு தூக்க காலத்துல வரும்போது அது மேல கார்பெட் நினைச்சு காலை தொட்டு போயிடுற. அதுக்கு பயந்துலே நீ வர வரைக்கும் மூச்சு இருக்குப்பா. ஏன்பா இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி பாடி எப்ப எடுப்பீங்க? நாயுடு டிஸ்கவுண்ட் போடும்போது எடுப்பேன். நானே என் சுமதி செத்து போன சோகத்துல இருக்க. பாடி எப்ப எடுப்பீங்க? ஜாக்கெட் எப்ப எடுப்பீங்க? சௌத்ரி, இதுக்கு ஏன் கவலைப்படுற? இந்த பூனை இல்லைன்னா என்ன, இன்னொரு பூனை பெற்றுக்கிட்டா போச்சு. அது வந்து நல்ல குட்டி போடுற பூனையா பார்த்து வாங்கிட்டோன்னு அது குட்டி போட்டுட்டு போகுது. என் சுமதி போன நம்ம ஆசாசியா வளர்த்தவே பூனை குட்டி சுமதி அது செத்து போச்சுப்பா. இப்படி எல்லாம் நான் பண்ணுவேன்னு நினைச்சியா? இதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. என்னப்பா சொல்ற? அந்த பூனை 6 மாச குட்டியா இருக்கிறப்போ அதை உன் மடியில உட்காத்தி வச்சு அதுக்கு மொட்டை அடிச்சு சுமதின்னு ஒரு அழகான பேர் வச்சவே மறந்துட்டியா? இன்னும் பேரு வச்சுக்கிற ஆம்பளை கூலிக்கு உன் லவர் பேர் சுமதினு பேரை வச்சு அசிங்கப்பட்டிருக்க. அது கதை இல்லைன்னு லட்சுமிகிட்ட போய் அழுது இருக்கு. இந்த பாஜகன் இப்ப நீ அவமானப்படுத்துறதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ நேரம் இல்லப்பா. நீ வந்து அந்த பூனை குட்டிக்கு கொல்லி வச்சீங்கன்னா உன் கடமையெல்லாம் முடிஞ்சிருப்பா. அதையும் நீயே செஞ்சு வேண்டித்தானே. அது தப்புப்பா. என்ன தப்பு? அந்த பூனைக்குட்டி செத்ததுக்கு காரணமே நீதான். போலீஸ் வீட்டுக்கார பூனை கம்பீரமா நடக்காம 4 கால்ல பூனை போட்டு நடக்கிறீன்னு அதை குச்சியால அடி அடிச்சு 2 கால்ல நடன்னு சித்திரவதை பண்ணுது நீதானே. போலீஸ்கார வீட்டு போன போலீஸ் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி அதுக்கு ஊர் ட்ரெஸ் மாட்டி அது தட்டு தடுமாறி சாக்காடுல ஊர்ந்து பறந்ததை பார்த்து ஒன்சுமார் கை தட்டி சிரிச்சது நீதான்.
பூனைக்கு மணி கட்டுறேன்னு மாதா கோயில் மணி கொண்டு வந்து அது கழுத்துல கட்டி நாக்கு துங்கி சாகுற மாதிரி பண்ணுது நீ. பாவம் அந்த பூனைக்குட்டி பசியில பக்கத்து வீட்டுல போய் பாலை குடிச்சதுக்கு போலீஸ்கார வீட்டு பூனைக்குட்டி